அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 194வது வசனம் வரை நிறைவு பெற்றது. இதற்கு முந்திய வசனங்களில் உலுல் அல்பாப், அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய அறிவுடையோர்கள் 5 ரப்பனாக்களை சொல்லியிருக்கிறார்கள். துவாக்களில் அவர்கள் கேட்ட முதல் துவா, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இந்த உலகத்தை நீ வீணாக படைக்கவில்லை, எந்த ஒரு வஸ்துவையும் நீ வீணாக படைக்கவில்லை. அடுத்ததாக சொன்னார்கள், ரப்பனா இன்னக மன் துத்ஹிலின் நார ஃபகத் அஹ்ஸைதா, எங்கள் இறைவனே, யாரை நீ நரகத்தில் புகுத்தி விட்டாயோ அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய் என்று இரண்டாவது ரப்பனா. மூன்றாவது ரப்பனா, இன்னனா சமிஅனா முனாதி யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, யா அல்லாஹ், எங்களின் பக்கம் ஒரு தூதரை அனுப்பி எங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு ஆமன்னா ஈமானும் கொண்டிருக்கிறோம். இது மூன்றாவது ரப்பனா. நான்காவது ரப்பனா, ஃபக்ஃபிர் லனா துனூபனா வ கஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வ தவஃபனா மஅல் அப்ரார், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டும் அகற்றி எங்களுக்கு நல்லோர்களோடு வஃபாத்தை மரணிப்பை யா அல்லாஹ் நீ வழங்குவாயாக என்று அவர்கள் கேட்டார்கள். அடுத்த ரப்பனா அவர்கள் கேட்டது, ரப்பனா வாத்தினா மா வாத்தனா அலா ரசுலிக்க வலா துக்ஸினா யௌமல் கியாமா, யா அல்லாஹ், உன்னுடைய நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு நீ என்ன விஷயங்களை வாக்களித்தாயோ அதுகளுக்கு அவை அத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு நிறைவேற்றி தருவாயாக, எங்களுக்கு கொடுப்பாயாக. இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், நீ வாக்குறுதியை மீற மாட்டாய் என்ற 5 ரப்பனாக்களை கேட்டார்கள். அதற்கு பிறகு வருகின்ற வசனம் 195வது வசனம், அல்லாஹ் அவர்களுக்கு பதில் அளித்தான். 5 ரப்பனா கேட்டாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எவர் ஒருவர் ரப்பனா ரப்பனா ஹம்ஸ மர்ராத்தின், 5 முறை அல்லாஹ்விடத்தில் எங்கள் இறைவா எங்கள் இறைவா என்று யார் கேட்கிறாரோ, அன்ஜாஹுல்லாஹு தஆலா மிம்மா யகாஃபூன், எந்த விஷயத்திலிருந்து அவர் பயப்படுகிறாரோ அல்லாஹ் அதிலிருந்து அவருக்கு ஈடேற்றம் வழங்கி விடுவான், அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்து விடுவான். அராத, எந்த விஷயத்தை அவர் விரும்புகிறாரோ அதை அல்லாஹ் கொடுத்து விடுவான். ஒரு பாவத்தை விட்டும் அவர் விலகணும்னு நினைக்கிறார்னா அல்லாஹ் அதை விட்டும் அவரை என்ன செய்ய பாதுகாத்துடுவான். ஒரு நல்ல விஷயத்தை அவர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த செயலை செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் கொடுத்து விடுவான். யார் சொல்றாங்க? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இந்த 5 ரப்பனாவை நம்ம என்ன செய்யணும்? மனனம் செய்யணும். அவர்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும், அடுத்த வசனம், அவர்களுக்கு அல்லாஹ் பதில் அளிக்கிறான். எப்படி? அன்னி லா உதியு அமல ஆமிலின் மின்கும் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, உங்களிலிருந்து அமல் செய்பவர்களின் அமலை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிய நான் வீணடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அவர்களுக்கு பதில் அளித்தான். யார் புறத்திலிருந்து? மின் ஸக்கரின் அவ் உன்ஸா, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் செய்திருந்தாலும் அதற்கான பரிகாரத்தை அதற்கான கூலியை அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? தந்து விடுவான் என்று அல்லாஹ் தன்னை பற்றியே கூறுகிறான். பஅதுக்கும் மின் பஅதின், உங்களிலிருந்து சிலர்தான் உங்களில் இருக்கிறீர்கள். அப்படி என்று சொன்னால் ஆண் என்பவளும் பெண் என்பவளும் வித்தியாசம் என்பது அமலில் கிடையாது. நீங்கள் இருவர்களும் சமமானவர்கள் தான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் அத்தனை நபர்களும் ஆதம் ஹவ்வாவுடைய குழந்தைகளாகத்தான் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். உங்களிலிருந்தே சிலர் இருக்கிறீர்கள், ஒப்புமையாக அதற்கு சமமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆணுக்கு நிகராகத்தான் பெண். எந்த விஷயத்திலே? அமலுடைய விஷயத்திலே. இந்த ஆயத் எப்பொழுது இறக்கப்பட்டது என்று தஃப்ஸீர்களில் பார்த்தா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியாக இருந்தவர்கள், உம்மஹாத்துல் முஃமினீன்ல ஒருத்தவங்க. அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, லா நஸ்மஉல்லாஹ ذிக்ர நிசாஇ ஃபில் ஹிஜ்ரதி பிஷையின், நாங்கெல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவிலிருந்து நாடு துறந்து என்ன செய்யணும், மதீனாவுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல அந்த ஆண்கள் வந்தார்கள், ஹிஜ்ரத் செய்தார்கள் என்று பல இடங்கள்ல ஆண்கள் ஆண்கள் என்று தான் அல்லாஹ் சொல்கிறானே தவிர பெண்களுக்கு சமமாக எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொன்னதை போன்று நான் கேட்கவில்லையே அப்படின்னு அந்த பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்த உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாங்க. அப்பொழுது இந்த வசனம் என்பது இறங்கியது, உங்களில் ஆண்களுக்கு தனி அமல், பெண்களுக்கு தனி கூலி என்பதெல்லாம் இல்லை, இருவர்களுக்கும் சமமான நன்மையைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னி லா உதியு அமல ஆமிலின் மின்கும் ஸக்கரின் அவ் உன்ஸா, ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய அமல்களை ஒருபோதும் அல்லாஹ் நான் என்ன செய்ய மாட்டேன், அல்லாஹ்வாகிய நான் வீணடிக்க மாட்டேன். அது உங்களிலிருந்தே சிலர் சமமாகத்தான் என்ன செய்கிறீர்கள், இருக்கிறீர்கள். ஏன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா நான் கேட்குறாங்கன்னா, அன்சாரி தோழர்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய மதீனாவுக்கு வந்த பெண்மணிகளில், அதாவது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த பெண்மகளில் முதல் பெண்மணி என்று சொன்னால் அது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தான். கிதாபுகளில் எழுதுறாங்க, ஹி அவ்வலுல் ஈனத்தின் கதிமத் அலைனா, அந்த பெண்மணி தான் முதலில் நாடு துறந்து எங்களிடத்தில் என்ன செய்தார்கள், வந்தார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவங்களுடைய கணவர் பேர் அபு சலமா. அவங்கள திருமணம் செஞ்சு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை எங்கே இருந்தாங்க, மக்காவில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைகளும் அதிகமாக இருந்தது. இறுதியாக அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஹிஜ்ரத் செய்து வருகின்ற நேரத்திலே அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா குடும்பத்தை சார்ந்தவங்க தடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கேருந்து போகக்கூடாது, உங்களுடைய குழந்தைகள்லாம் பிரித்து எங்களால் இருக்க முடியாது, வேணும்னா உங்களுடைய கணவர் வேணால் போகட்டும் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறதுன்னு புரியலை. அவங்க என்ன சொன்னாங்க, குழந்தைகள் எங்களை சார்ந்தது, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளை பறிச்சுட்டாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு என்ன பண்ணுறதுனே புரியலை. உம்மு சலமா ரலியல்லாஹு அவங்களுடைய கணவன் மனைவியை பார்த்துக்கிறாங்க. கணவன் சொன்னார், என்னால் இந்த மக்காவில் இருக்க முடியாது, நான் மதீனாவுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, புறப்பட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க குழந்தையை விட்டுட்டு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. நடு வீதியில் யார் நிற்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு நிற்கிறாங்க. கணவனும் இந்த பக்கம் போயிட்டார், மதீனாவுக்கு நான் போகிறேன் அப்படின்னு போயிட்டாங்க. குழந்தைகளை தூக்கிட்டு அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க இந்த பக்கம் போயிட்டாங்க. நடுவீதியிலே நிற்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வரலாற்றை சொல்லக்கூடியவங்க சொல்கிறாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒவ்வொரு நாளும் அந்த இடத்திற்கு வந்து யாராவது என்னை மதீனாவுக்கு கூப்பிட்டு போவாங்களா, யாராவது நம்மளுடைய குழந்தையை திருப்பி கொண்டு வருவாங்களா என்று ஏங்கி கொண்டு இருந்தார்களாம். அபூ சலமா ரலியல்லாஹு போனவங்க மதீனாவுக்கு போகலை, நடுவில் ஒரு கிராமத்தில் இறங்கி தங்கிட்டாங்க. அதற்கு பிறகுதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக வரலாற்றை எழுதுறாங்க, தன்னந்தனியாக அந்த மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் என்ன செய்தார்கள், போனார்கள். ஒரு சஹாபி உஸ்மான் என்பவர்களுடைய உதவியால் அவர்கள் போனார்கள் என்றும் வரலாறு சொல்லப்படுகிறது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்களும் அமல் செய்கிறோம், ஆண்களும் அமல் செய்கிறாங்க, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்கள் தான் அதிகமாக அமல் செய்வதை போன்று இறக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய கூலியை ஒருபோதும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வீணடிக்க மாட்டான் என்ற வசனம் இறக்கப்பட்டது. இந்த இடத்துல அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 தியாகிகளை பற்றி சொல்கிறான். தீனுக்காக வேண்டி, இஸ்லாமிய ஷரியத்திற்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே 5 வீர தியாகிகளை பற்றி சொல்கிறான். முதலாவதாக ஃபல்லதீன ஹாஜரு, யார் தெரியுமா, ஹிஜ்ரத் செய்தவர்கள். ஹிஜ்ரத் அப்படின்னா என்ன, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறது அப்படின்னு நம்ம சாதாரணமாக நாடு துறந்து செல்லுதல்னு சொல்லிட முடியாது. காரணம், அவர்களுடைய குடும்பம், அவர்களுடைய வீடு, அவர்களுடைய சொத்து பத்துகள் அத்தனையும் விட்டுவிட்டு தான் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, போனாங்க.
அபூபக்கர் ரலியல்லாஹு வரலாறு எடுத்து பார்த்தா முதல்ல இஸ்லாம் தழுவிய பிறகு அவங்களால தொழுக முடியல, சத்தமாக உரத்த குரல்ல தன்னுடைய வீட்டில் கூட அவங்களால தொழுக முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு சிரமப்பட்டாங்க. நம்மளாம் ஹிஜ்ரத்துன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து தான் யார் போனாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு போனாங்க, நம்மளுக்கு வரலாறு தெரியும். ஆனால் அதற்கு முன்னரே அபூபக்கர் ரலியல்லாஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயிடலாம் அப்படின்னு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. வரலாறு சொல்லி தருகிறது. ஒரு சமயம் அவங்க வந்து திண்ணையில் நின்று தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது காஃபிர்கள் அவங்களுக்கு தடை போட்டாங்க, நீங்கள் வெளியில வந்து நின்று தொழுவக்கூடாது, சத்தமான சத்தத்தில் தொழுவக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க விரக்தி ஆயிட்டு இந்த ஊரை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு அந்த மக்காவினுடைய கடைசி எல்லைக்கு போயிட்டாங்க. அப்பொழுது வழிபோக்கராக வந்தவர் அபூ துகனா என்ற ஒருவர் வருகிறார். அவர் அந்த மாகாணத்தினுடைய பெரிய தலைவராக போற்றப்படக்கூடியவர். அவர் வந்து அபூபக்கர் அவர்களே நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த குறைஷிகள் எல்லாம், மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, எனவே நான் இந்த ஊரை விட்டே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன். யாருக்கு? அபூபக்கர் ரலியல்லாஹு பாதுகாப்பு. நீங்கள் என்ன வேணாலும் தொழுவுங்க, நீங்கள் ஓதுங்க, நான் அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரை கூப்பிட்டு வந்தாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு உள்ளே கொண்டு வந்தாங்க. இல்லை என்று சொன்னால் அப்பொழுதே அபூபக்கர் ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. இது யாருடைய நிலை? அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த நிலை என்று சொன்னால் மற்ற சஹாபிகளை எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபல்லதீன ஹாஜரு, ஹிஜ்ரத் செய்தார்கள் அவர்கள் எல்லாம் தன்னுடைய நாட்டை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவி, அத்தனை சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு என்ன செஞ்சாங்க? வெளியே வந்தாங்க. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவாங்க, அல் ஹிஜ்ரத்து தஹதிமு மா கான கப்லஹா. இந்த நாடு துறந்து செல்கிறார்களே, இதற்கு பிரதிபலன் என்ன தெரியுமா? கூலி. அவர்கள் முன் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரு சஹாபி ஹிஜ்ரத் செஞ்சு வராங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய அத்தனை பாவங்களும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? மாற்றும். இன்னொரு ரிவாயத்துகள் எப்படி வரும்? எந்த ஒரு மனிதர் இஸ்லாமை தழுவி கொண்டாரோ, இஸ்லாமை ஏற்றதிலிருந்து ஷரியத்தை பின்பற்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டால் அதற்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களும் அவருக்கு மாய்க்கப்படும். அதே போன்றுதான் ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அந்த ஹஜ் செய்வதற்கு முன்னால் அவர் செய்த அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படும். எனவே இந்த மூன்று அமல்கள், ஹிஜ்ரத் என்பது, இஸ்லாம் என்பது, ஹஜ் என்பது, தான் முன் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு தியாக விஷயம்தான் அந்த ஹிஜ்ரத் என்பது. இரண்டாவதாக வ உஹ்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஹிஜ்ரத் என்பது என்ன? தானா சுயமாக என்ன செய்யறது? போறது. ஆனால் சில சஹாபிகளை அவர்களுடைய வீட்டுகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படி என்று அவர்களை நிர்பந்தமான முறையிலே அவர்களை நாடு கடத்தப்பட்டது. இது மாதிரி பல சஹாபிகளை நாடு கடத்தப்பட்டது. வஊது ஃபீ சபீலி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், என்னுடைய வழியில், என்னுடைய தீனிலே நோய்வினைப்பட்ட துன்புறுத்தப்பட்டார்களே அவர்கள் தியாகிகள். மூணாவது, எத்தனை சஹாபா பெருமக்கள், பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, இவர்களெல்லாம் ஷரியத்துடைய விஷயத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். ஒன்று ஹிஜ்ரத் செய்தவர்கள், இரண்டாவது தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், மூன்றாவது இஸ்லாமிய ஷரியத்தை பின்பற்றியதினால் தீனுடைய விஷயத்திலே துன்புறுத்தப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாம் உயர்ந்த தியாகிகள், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பெரும் அந்தஸ்து மிக்கவர்கள் இவர்கள் எல்லாம். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா வரலாறை படித்து எவ்வளவு கஷ்டம் கொடுத்திருக்கிறாங்க, எவ்வளவு துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவுடைய சந்தையிலே சிறு வயது பிராயத்தில் விற்கப்பட்டிருக்கிறாங்க. அப்பொழுது உம்மு அன்மார் என்ற ஒரு பெண்மணி அவங்கள வாங்குறாங்க விலைக்கு. வாங்கி அந்த சிறு பிராயத்தில் இருக்கக்கூடியவங்களை பொற்கொல்லன், இந்த சம்மட்டி அடிக்கக்கூடிய அந்த இரும்புகளை தயார் செய்கின்ற அந்த பட்டறையில் கொண்டு போய் விடுறாங்க. நீ வேலை கற்றுக்கிட்டு வா. வேலை கற்றுக்கிட்டாங்க. அப்படியே செல்வம் வந்தது. அந்த அடிமையாக இருந்ததுனால அவங்க என்ன சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அந்த அம்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அறிவிக்கப்பட்ட போது அவங்க கவர்றாங்க, ஈமானை அவங்களும் தழுவுறாங்க. ஈமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதுக்காக வேண்டி பல நபர்கள் சென்று, உங்களுடைய அடிமை என்ன பண்ணார் தெரியுமா, முகமது அவங்களை பின்பற்றிட்டு இருக்கிறார், எப்போ பார்த்தாலும் அவங்களோட பேச்சு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியுடைய மண்டையில் என்னென்ன விஷயத்தையும் ஏற்றி விடுறாங்க. உடனே அந்த பெண்மணி ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை எப்படி துன்புறுத்தினாங்க என்று நம்ம படிக்கும் பொழுது கிதாபுகளில் அவ்வளவு மோசமானது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி அவங்க இரும்பு கொண்டு வருவாங்களாம், அந்த இரும்பை சூடுபடுத்தி அவங்களுடைய தலையிலே வைப்பாங்களாம், உதடுகளில் வைக்கப்படுமாம். அவங்க சொல்றாங்க, வைக்கப்பட்ட அந்த சூடு தனியும் வரை அப்படியே தான் அதை வைத்து கொண்டு இருப்பார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப பொறுத்து போனாங்க. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடலை பாருங்கள், என்னுடைய தலையை பாருங்கள், இவ்வளவு சிரமங்களை நான் அனுபவிக்க வேண்டுமா? நீங்கள் ஒரு தடவை அல்லாஹ்விடத்தில் கையெடுத்து துவா கேட்டால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூல் செய்து விடுவானே, இவங்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யலாமே. அப்பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹப்பாபே, உனக்கு முன்னால் எத்தனையோ நபர்கள் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார்கள், சமுதாயங்கள் வந்திருக்கிறது, அந்த சமுதாய மக்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள் தெரியுமா? கேட்கிறாங்க, இதற்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் வந்திருக்கிறது, அவங்க ஈமான் கொண்டதன் காரணமாக அவர்களை நடுவீதியில் நிற்க வைத்து ரம்பத்தின் மூலமாக அவர்களுடைய உடலை இரண்டாக பிளக்கப்பட்டது. அவர்கள் ஈமானை விடவில்லை, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள், அவர்கள் உயிரோடு பூமியில் புதைக்கப்பட்டார்கள், அவர்கள் சுடு எண்ணெயிலே தூக்கி வீசப்பட்டார்கள், அவர்கள் ஈமானை விடவில்லை, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். ஹப்பாபே, நீங்களும் பொறுமையாக இருங்க. திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போன அடுத்த நாள் அந்த பெண்மணிக்கு வரலாறு சொல்லித் தருகிறது, மண்டையில் ஒரு குடைச்சல் என்பது ஏற்பட்டது, ஏதோ குத்துற மாதிரி. அந்த பெண்மணி பேசினாலே நாய் குறைப்பதை போன்று இருந்ததாம் அந்த உம்மு அன்மார். அப்படி அந்த பெண்மணியோட சூழ்நிலை. இதெல்லாம் ஊது ஃபீ சபீலி, என்னுடைய பாதையில் என்னுடைய வழியிலே தீனுடைய விஷயத்திலே நோவினை கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்மணிக்கு குடைச்சல் ஏற்பட்டது. அவ பேசினாலே நாய் குறைப்பதை போன்று இருக்குமாம், எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்பொழுது அந்த பெண்மணி பல இடங்களில் வைத்தியம் பார்க்கும் பொழுது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ஒரு மருத்துவர் சொன்னாராம், இதற்கு ஒரு வைத்தியம் இருக்கிறது, உன்னுடைய தலையிலே சூடு போட்டால் உனக்கு அந்த குறைக்கும் சத்தமும் நின்றுவிடும், உனக்கு அந்த குடைச்சலும் என்ன செஞ்சிடும், நின்றுடும் அப்படின்னு சொன்ன உடனே யாரிடத்திலே வராங்க சூடு போடுறதுக்கு? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வராங்களாம். அல்லாஹ் எப்படி மாத்தினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கல, ஆனா அல்லாஹ் கபூல் செய்தான். வரலாறு சொல்லி தருகிறது. இதே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பல போர்க்களங்களில் கலந்துக்கிட்டாங்க. ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் வருகிறது. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, சபையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆட்சியாளர் அமீர் முக்மின் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஹப்பாபே இங்கே வாங்க, நீங்கள் இங்கே உட்காரத்துக்கு தகுதியானவர்கள்னு பக்கத்தில் உட்கார வச்சாங்களாம். நீங்கள் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து இங்கே உட்காருங்க, நீங்கள் இங்கே உட்காரத்துக்கு உங்களுக்கும் பிலால் அவர்களுக்கும் தகுதி இருக்கிறது, உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம், என்ன அமீர் முக்மின் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னாங்களாம், இந்த உமர் இஸ்லாமை ஏற்பதற்கு மிக முக்கியமானவர் இவரும் தான் அப்படின்னாங்களாம். இந்த உமர் இஸ்லாமை ஏற்பதற்கு மிக முக்கியமான நபர்கள்ல ஒருவர் இவரும் தான். காரணம் என்ன தெரியுமா? ஃபாத்திமா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி ஒருத்தவங்க, அவங்க வீட்டில் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குர்ஆனை ஓதி கொடுத்தவர்கள் யார்? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சகோதரிக்கு என்ன பண்ணுவாங்க? தீனை சொல்லி கொடுத்து, அவங்க முஸ்அப் இப்னு உமைர் அவங்களுக்கு தீனை சொல்லி கொடுத்து அவங்கள கொண்டு வந்தவங்க யார்? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்யறதுக்கு வாழை எடுத்துக்கிட்டு வந்தாங்களே, அப்போ ஒருத்தர் சொன்னார், உங்கள் வீட்லேயே தீன் இருக்கு, உங்கள் சகோதரி இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே உமர் நேராக வீட்டுக்கு போனாங்க. அங்கே வீட்டில் இருந்தவங்க யார்? ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு. நம்மளுக்கு வரலாறு தெரியும். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சகோதரியை அடிச்சுட்டு அந்த குர்ஆனுடைய இஸ்லாமை ஏற்றுக்கும் பொழுது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம்.
என்ன ஹப்பாபை இப்படி பார்க்குறீங்க, என்ன விஷயம் கேட்டது? இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று தான் துவா செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த தீனை ஒன்று அம்ர் இப்னு ஹிஷாம் அல்லது உமர் இப்னு கத்தாப், இந்த இருவர்களில் அபூ ஜஹல் அல்லது இந்த உமர் அவர்கள் இருவர்களில் ஒருவரை கொண்டு நீ வலிமைப்படுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று துவா செய்தார்கள், இன்று நீங்க கலிமா சொல்லிட்டு நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா வந்து சபையில் உட்கார்ந்துட்டாங்க. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அப்போது உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், ஹப்பாபே இந்த சமுதாயத்தில் எவ்வளவு நீங்கள் துன்புறுத்தப்பட்டீர்கள், கஷ்டப்பட்டீர்கள், கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அவங்க சொல்லலை. சொல்லி ஆக வேண்டும், அமீருல் முஃமினீன் கேட்குற சொல்லுங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியட்டும் அப்படின்னாங்களாம். அவங்க அப்பொழுது தன்னுடைய உடல் அந்த மேனி போட்டிருந்த ஆடையை மேலே தூக்கி காமிச்சிருக்கிறாங்க. உடல் முழுக்க அப்படியே பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த தழும்புகள் அவங்களுடைய உடல்ல இருந்துச்சு. ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா இவ்வளவு கஷ்டங்களை எப்படி நீங்கள் பொருத்தி கொண்டீர்கள் அப்படின்னு என்ன செய்ய கேட்டாங்க. அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பொருத்தி. இவ்வளவு சிரமங்கள். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, பிலால் ரலியல்லாஹு தஆலா வரலாறு, எவ்வளவு சிரமங்கள். அவங்களுடைய தலைவர், அவருடைய எஜமான் உமையா இப்னு ஹலஃப் சுடு மணல்ல படுக்க வைத்து கற்களை தூக்கி வச்சிருவாங்க. ஹபஷி நீக்ரோ அடிமையாக இருந்த அவங்களுக்கு அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. பெண்கள்ல சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்களுடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய மகனார் அம்மார் ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் எல்லாம் ஊது ஃபீ சபீலி, அல்லாஹ் சொல்கின்ற என்னுடைய வழியில் துன்புறுத்தப்பட்ட தியாகிகள் அவர்கள் எல்லாம். நமக்கெல்லாம் என்ன சிரமம், என்ன கஷ்டம், எதுவுமே இல்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னதனால அவங்களுக்கு பல கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டது, நாடு துரத்தப்பட்டது, வீட்டிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள், அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான்காவது விஷயத்தை சொல்கிறான், வகாத்தலு, அவர்கள் தீனுக்காக வேண்டி போர் செய்தவர்கள், தீனுக்காக வேண்டி ஷரியத்திற்காக போர் செய்தவர்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது ஒருவர் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த போர்க்களத்திலே நான் கலந்து கொண்டு பொறுமையாக இருந்து புறமுதுகு காட்டாமல் நான் இந்த போர்க்களத்திலே ஷஹீதாகி இறந்து விட்டால் எனக்கு என்ன கிடைக்கும், நான் ஷஹீதாகி விடுவேனா, உயர்ந்த சொர்க்கம் எனக்கு கிட்டு விடுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம். ஐகஃபிருல்லாஹு அன்னி ஹதாயா, என்னுடைய எல்லா பாவங்களும் அகற்றி விடப்படுமா, நான் ஷஹீத் ஆயிட்டேனா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஅம் அப்படின்னு சொல்லிட்டு வகைஃப குல்த, அடுத்து கேட்டாங்களாம், என்னதான் கேட்டீங்களே, என்ன என்கிட்ட எதுவும் கேட்டீங்களா, என்ன கேட்டீங்க? மறுபடியும் அவங்க திருப்பி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இந்த போர்க்களத்துக்கு சென்று நான் புறமுதுகு காட்டாமல் ஷஹீதாக்கப்பட்டால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அகற்றி விடப்படுமா, மன்னிக்கப்படுமா அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் இல்ல தைன், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் கடன் மட்டும் என்னது மன்னிக்கப்படாது. நீங்கள் யார் இடத்துலையாவது கடன் வாங்கியிருந்தா அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, காலஹு லி ஜிப்ரீல் ஆனிஃபா, இப்பொழுதுதான் எனக்கு ஜிப்ரீல் வந்து அதை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஃபஸ்ட்டு நாம்னு சொல்லிட்டாங்க, ஆம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு என்ன கேட்டீர்கள்னு கேட்டாங்க. பார்த்தீங்களா, எதுக்காக? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் வராங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்லை தைன், எதை தவிர, கடனை தவிர. எனவே கடன் என்பது பெரிய ஒரு நம்மளுக்கு சாப்பிடும். எனக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், ஆனால் ஒரு இடத்துல வாங்கின கடனை நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும், கொடுத்துடணும். அந்த கடனை ஷஹீதானாலும் சரி, மோசடி செய்திருந்தால் அதை அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிக்க மாட்டான். வகுத்திலு, அடுத்து ஐந்தாவதாக சொல்கிறார்கள், வகுத்திலு போர் செய்தார், அது மட்டுமல்ல அந்த போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டார், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த 5 நபர்களுக்கும் லஉகஃபிரன்ன அன்ஹும் சய்யிஆத்திஹிம். இப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 5 நபர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தருகிறான் தெரியுமா, அவர்களுடைய குற்றங்களை விட்டும் அவர்களை அகற்றி விடுவான். அவர்கள் செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் என்ன செய்துவான், மாய்த்து விடுவான். யார் யாருக்கு? முதலாவது ஹிஜ்ரத் செய்தவர்கள், இரண்டாவது தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், மூன்றாவது
இந்த தீனுல் இஸ்லாமில் துன்புறுத்தப்பட்டவர்கள், 4வது போர்க்களங்களுக்கு சென்றவர்கள், 5வது அந்த போர்க்களங்களில் ஷஹீதாக்கப்பட்டவர்கள், தன் உயிரை தீனுக்காக வேண்டி கொடுத்தார்களே, இந்த 5 தியாகிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற வெகுமதி என்ன தெரியுமா? அவர்களுடைய அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் அகற்றிவிட்டு வல உத்ஹிலன்னஹும் ஜன்னாத்தின், அவர்களை சுவன பூஞ்சோலைகளை நாம் நுழைத்து விடுவோம். எங்க போவாங்க அவங்க? சொர்க்கத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வச்சார். எப்படிப்பட்ட சொர்க்கம் அது? தஜ்ரி மின் தஹ்திஹா, அதற்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அல் அன்ஹார், பல ஆறுகள் என்ன செய்து கொண்டிருக்கும்? ஓடிக்கொண்டிருக்கும். எப்படிப்பட்ட ஆறு? தேனாறு, பாலாறு, மது ஆறு, மாசற்ற நீர், எப்பொழுதுமே மாசுபடாத அந்த நீர் ஓடிக்கின்ற அந்த ஆறுகளுக்கு மத்தியில் அந்த சொர்க்கம் என்பது என்ன செய்யும்? இருக்கும். இப்படியும் கிதாபில் எழுதுறாங்க. அந்த சொர்க்கத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், லா ஐனுன் ராத், எந்த ஒரு பார்வையும் எந்த ஒரு கண்ணும் பார்த்திருக்காது, வலா உதுனுன் சமியத், எந்த ஒரு காதுகளும் அதை கேட்டு இருக்காது. இப்படிப்பட்ட இன்பங்கள் எல்லாம், சுகங்கள் எல்லாம் எங்கே இருக்கும்? சொர்க்கத்தில் இருக்கும். வலா ஹதருன் அலா கல்பி பஷரின், எந்த ஒரு மனிதனுடைய இதயமும் சிந்தனையும் யோசித்திராத ஒரு நன்மை, ஒரு பெரிய சுகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் வச்சிருக்கிறான். யாருக்கு? அந்த 5 தியாகிகளுக்கு. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய விஷயமாக சொல்வது, சவாபம் மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு வெகுமதிகள் இருக்கிறது. சவாப் என்றால் வெகுமதிகள் இருக்கிறது. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுஸ் சவாப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகிய நற்கூலி என்பது என்ன செய்கிறது? இருக்கிறது. யாருக்கு? அந்த 5 நபர்களுக்கும், அந்த 5 தியாகிகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறார். யார் அவங்க? முன்னால் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை சிந்திச்சாங்க. நம்ம சிந்திக்கணும். முன்னாள் வசனங்கள் எல்லாம் அதுதான் சொன்னது. நீங்கள் அல்லாஹ்வை பற்றி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துகளை பற்றி நீங்கள் என்ன சிந்தியுங்கள். அப்படி சிந்தித்தால் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் கேட்போம். அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக என்ன செய்வான்? இப்படி பதிலளிப்பான். ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ரால 186வது வசனம், வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், ஃபஇன்னி கரீப், நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். அல்லாஹ் ரொம்ப தூரமாக இருக்காங்க. வானத்துக்கு நம்ம பார்க்குறோம், இல்லை, நம்மளுடைய ரத்தத்தின் மிக நெருக்கமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? இருக்கிறான். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், என்னை அழைத்தால் என்னுடைய அடியாருக்கு நான் என்ன செய்கிறேன்? பதில் அளிக்கிறேன். ஃபல் யஸ்தஜீபு லீ வலி யுக்மினூ பி லஅல்லஹும் யர்ஷுதூன், சூரத்துல் பக்ராவுடைய 186வது வசனம். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் நாம் சிந்திக்கிறோமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த நற்கூலியை நமக்கு என்ன செய்ய வைத்திருக்கிறான். அடுத்த வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், லா யகூரன்னக தகல்லுபல்லதீன கஃபரு ஃபில் பிலாத், நபியே இந்த கிராமப்புறங்களில், இந்த நகரப்புறங்களில் தனக்கு அதிகமான செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று மக்கள், காஃபியர்கள், இறை மறுப்பாளர்கள் சுற்றி திரிகிறார்களே, சொகுசாக வாழ்கிறார்களே, அவ்விஷயங்கள் உங்களை மயக்கத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் அப்படின்னு யாரை நபியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னாலும் இது உம்மத்துல் முஸ்லிமுக்கு தான் பொருந்தும். நம்ம பார்க்குறோம், நம்மலாம் எவ்வளோ அல்லான்னு என்ன இருக்கிறோம், ஆனால் காஃபியர்கள்லாம் எப்படியோ இருக்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெரிய ஒரு சொகுசு பங்களா கொடுத்துருக்குறான், அதை கொடுத்துருக்குறான், இதை கொடுத்துருக்குறான், அப்படி என்று நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? மயங்கி விடக்கூடாது. எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா சிஜ்னுல் லில் முக்மின், இந்த உலகம் என்பது முக்மீன்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு சிறைச்சாலை. சிறைச்சாலையில் என்ன இருக்கும்? கட்டுப்பாடு இருக்கும். நம்ம சுதந்திரமாக என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அதே போல தான் இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு சிறைச்சாலை, ஒரு கட்டுப்பாடாக வாழ்கின்ற ஒரு பூமி, ஒரு கட்டுப்பாடாக வாழ்கின்ற ஒரு நிலை இது. ஜன்னத்துல் காஃபிர், ஆனால் காஃபிர்களுக்கு எப்படி? அது சொர்க்கம். அது இந்த பூமி என்பது காஃபிர்களுக்கு என்ன? இறை மறுப்பாளர்களுக்கு ஒரு சொர்க்கம். அவங்க எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் பிடிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க ஆழ்ந்து கொள்ளலாம், எப்படி வேணாலும் அவங்க செல்வத்தை பயன்படுத்தலாம். ஆனால் நான்
ஒரு சிறைச்சாலையில் இருப்பதை போன்றுதான் இந்த துனியா என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. எனவே மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அது மயங்கிற போய்க்கூடாது. என்ன அவங்களுக்கு இப்படி கொடுக்குறாங்களே, அப்படி இருக்கே அவங்களுக்கு அப்படின்னு ஒருபோதும் நம்மளுடைய சிந்தனை என்பது வரக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத், இந்த ஊர் புறங்களிலே இறை மறுப்பாளர்கள் சுற்றி திருவதை உங்களை மதிமயக்கத்தில் ஆக்கிவிட வேண்டாம் என்று நபியை சொல்வதை போன்று உலக முஸ்லிம்கள் அத்தனை நபர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிட்டு மத்தாஉன் கலீல், அது எல்லாம் சொற்பமான சுகம் என்று சொல்கிறார். இந்த உலகம் என்பதில் அவங்க அனுபவிக்கிறது எல்லாமே அது சொற்பமானது, ரொம்ப குறைவானது, தரமற்ற ஒரு விஷயம் அது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார் சும்ம மஅவாஹும் ஜஹன்னம், எவ்வளவு அனுபவிக்கிறார்களே, எவ்வளவு சொகுசாக வாழ்கிறார்களே, இவர்களுடைய தங்கும் இடம் எது தெரியுமா? ஜஹன்னம். எதுவாக இருக்கிறது? நரகமாக இருக்கிறது. வபிஸல் மிஹாத், அவர்களுடைய தங்கும் இடத்திலே அது ஆக கெட்டது. அவர்களுடைய புகலிடத்திலே, அவர்கள் சென்று சேருகின்ற இடத்திலே அது மிகவும் ஆக கெட்டது. யாருக்கு? காஃபிர்களுக்கு. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் லாக்கின், என்றாலும் அல்லதீன தகவ் ரப்பஹும், தன்னுடைய இறைவனை யார் அஞ்சி நடந்தார்களோ, பயபக்தியோடு யார் இருக்கிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன், அவர்களுக்கு அல்லாஹ் பல சோலைகளை, பூஞ்சோலைகளை என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். அது எப்படிப்பட்டது? தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த சுவன பூஞ்சோலைகளுக்கு கீழ் அதற்கு இடையிலே எது ஓடிக்கொண்டிருக்க? ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் இருக்கிறது, அதிலும் நிரந்தரமா என்று அல்லாஹ் எப்படி கொடுக்குறான்? நிரந்தரமாக அந்த வாய்ப்பை கொடுத்துட்றான். மேலும் நுஸலம் மின் இந்தில்லாஹ், அல்லாஹுடைய புறத்திலிருந்து அது ஒரு பெரிய உபசரிப்பாக அவர்களுக்கு இருக்கும். பெரிய உபசரிப்பாக. நுஸல் அப்படின்னா அல்லாஹ் கெஸ்டா நம்மளை எடுத்துக்கிறான். அல்லாஹ் வரக்கூடிய மக்களை எல்லாம் விருந்தாளியாக என்ன செய்கிறான்? சொர்க்கத்திலே எடுத்துக்கொள்கிறான். வமா இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் ஹைருன் லில் அபரார், நல்லவர்களுக்கு சிறந்த ஒரு பொக்கிஷமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இந்த 4 வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 தியாகிகளை பற்றியும் சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் காஃபிர்கள், அவர்களுடைய சொகுசு வாழ்க்கை, அவர்களுடைய அந்த அசாத்தியமான அந்த விஷயங்களை பார்த்து நாம் என்ன செய்ய மதிமயங்கி விடக்கூடாது. அவர்கள் இப்படியெல்லாம் வாழ்கிறார்களே, அவங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே என்று இருக்கக்கூடாது. காரணம், அவர்களுடைய சேரக்கூடிய இடம் என்னவாக இருக்கிறது? நரகமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க. வரும்பொழுது ஒரு ஆடு செத்து அது வாடை வீசக்கூடியதாக இருக்கிறது. வாடை வீசுகிற அளவில் இருக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆட்டை யாராவது ஒரு திர்ஹம் கொடுத்து வாங்குவீங்களா? ஒரு திர்ஹம், ஒரே ஒரு திர்ஹமை கொடுத்து யாராவது வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது சஹாபிகள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், அந்த ஆடை பார்க்கறதுக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது, அது நல்லா இருந்தாலே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, அது செத்து வேற என்ன செய்கிறது, மரணித்து வேற இருக்கிறது, அதை எப்படி யார சொல்ல வாங்குவாங்க அப்படின்னு கேட்டதற்கு, இதற்கு சமமானது தான் இந்த உலகம், இந்த செத்த பிராணிக்கு சமமானது தான் அத்துன்யா ஜீஃபத்துன், இந்த உலகம் என்பது இந்த செத்த பிராணியை போன்றுதான். வத்துல்லாபுஹா கிலாபுன், இதை தேடக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி அந்த செத்த அந்த ஆட்டை நாய்கள் கவ்விக்கொள்ள துடிக்குமோ அதே போன்றுதான் மனிதர்கள் என்ன செய்வாங்க, இந்த உலகத்தை ஆசைப்படுவார்கள், இதை தேடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக கிதாபுகளில் நம்ம பார்க்கிறோம். எனவே துன்யாவின் பக்கம் நம்ம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, அந்த அலங்காரத்தாகவோ அந்த உல்லாசமாக இருக்க வேண்டுமோ, அந்த துன்யாவின் மீது ஒரு மோகமோ நமக்கு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய கிதாப், இதன் பக்கம் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்களோ அதன் பிரகாரம் நாம் போகணும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயர்ந்த சொர்க்கத்தை, உயர்ந்த விஷயங்கள் என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். சஹாபா பெருமக்களில் ஹிஜ்ரத்து செய்யும் பொழுது எவ்வளவு சிரமப்பட்டார்கள் கிதாபுகளில் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இஸ்லாமில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யலை,
இப்போ ஹிஜ்ரி நம்ம சொல்கிறோமே 1400, இதெல்லாம் எதை வச்சு தான்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன அந்த கேலண்டரை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்? ஹிஜ்ரி என்பதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் எங்கே சென்றார்கள் பார்த்தோம் வரலாறுல? ஹபஷா நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஹபஷா நாட்டுக்கு, அபிசீனியாவுக்கு. அங்கேயும் யார் போயிருக்கிறாங்க? அபூ சலமா, உம்மு சலமா சொன்னானே, அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்த அபிசீனியா நாட்டுக்கு போயிருக்கிறாங்க. முதல்ல சென்றவர்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 16 நபர்கள் அபிசீனியாவுக்கு போயிருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 12 பேர், பெண்கள் 4 பேர். அடுத்த ஒரு தடவை போகும் பொழுது 83 ஆண்கள் 19 பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிருக்காங்க. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயம். அப்பொழுதுதான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் என்பவங்க அதுக்கு தலைவராக என்ன செய்ய நியமிக்கப்பட்டு போனாங்க. அங்கே தான் நஜ்ஜாஷி என்ற மன்னரை சந்திச்சாங்க. அந்த அபிசீனியாவில் தான் யாரை சந்திச்சாங்க? நஜ்ஜாஷி என்ற மன்னரை சந்திச்சாங்க. அங்கே தான் இஸ்லாம் என்பது பரவப்பட்டது, இஸ்லாமை பற்றி எடுத்து சொல்லப்பட்டது. இப்படி இஸ்லாமுக்காக வேண்டி சஹாபா பெருமக்கள் தங்களுடைய நாட்டை இழந்து, தங்களுடைய வீட்டை இழந்து, அது மட்டுமல்லாமல் தீனுக்காக வேண்டி பல கஷ்டங்களை அனுபவித்து போருக்கு போய் நின்று, ஏன் சில சஹாபா பெருமக்கள் போரிலே தன்னுடைய உயிரை என்ன செஞ்சாங்க? மாற்றிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. கிட்டத்தட்ட உஹது களத்தில் 70 சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? ஷஹீதாக்கப்பட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான பல் என்பது உடைக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கஷ்டப்பட்டு தியாகங்களை செய்துதான் இந்த மார்க்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சது வந்தது. ஆனால் நம்ம 1500 1400 வருஷம் ஆயிடுச்சு. நமக்கு என்ன செய்யணும்? அந்த உணர்வு என்பது வரணும் என்று சொன்னால் வரலாறுகளை படிக்கணும். ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்கள், தீனுக்காக வேண்டி சிரமப்பட்ட சஹாபாக்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எவ்வளோ முக்கியமானது. அவங்க ஒரு அடிமை சந்தையில் உமையா இப்னு ஹலஃப் அவங்களிடத்துல அடிமையாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்குனா சுடுமணலில் அவங்கள கஷ்டப்படுத்தும் பொழுது அஹத் அஹத் அஹத்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஒருவன் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்துட்டு தன்னிடத்தில் இருக்கின்ற செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு உமையா இப்னு ஹலஃப் இடத்துல சொல்கிறாங்க, இந்த மனிதருக்கு நீங்கள் எவ்வளவு விலை பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் கொடுக்குறேன், அவர் அடிமையிலேருந்து என்ன செய்ய எனக்கு கொடுத்துருங்க. அவங்க சொன்னாங்க 10 திர்ஹம். 10 திர்ஹம் கொடு போதும் அப்படின்னாங்க. தங்க காசுகளை எடுத்து கொடுத்தாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், இவருக்கு நான் 1 திர்ஹம் வாங்கியிருந்தாலே பெரிய விஷயம், இவருக்கு நீங்கள் இவ்வளோ அள்ளி கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் பிலால் அவர்களுடைய ஈமானுக்கு நிகராக நான் 1000 பொற்காசுக்குள்ளே என்ன செய்வேன்? கொடுப்பேன். யார் சொன்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 1000 பொற்காசுகளையும் நான் கொடுத்து என்ன செய்வேன்? அவங்கள வாங்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி வாங்கி அவர்கள் என்ன செஞ்சாங்க? உரிமை விட்டாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் சுதந்திரமானவர்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சஹாபா பெருமக்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய வரலாறுகள்லாம் படிக்கும் பொழுது தீனுடைய கஷ்டம் என்ன, தீனில் எவ்வளவு சிரமங்கள் இருந்தது, அவங்களுடைய தியாகங்கள் என்ன என்பது நமக்கு விளங்குது. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தியாகிகளுடைய 5 வகையை பற்றி இங்கே சொல்லி, அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சன்மானங்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வெகுமதிகள், அவர்களுக்கான பரிசுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை சொல்கிறான். நாமும் தீனுக்காக வேண்டி தொழுகணும், நம்மளுடைய அமல்களை சீர்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை ஒருபோதும் வீணடிக்க மாட்டான் என்று சொல்கிறான். நீங்கள் எந்த அமலை செய்தாலும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சரிசமமாக உங்களுடைய அமலை ஏற்றுக்கொள்ளப்படும், அது வீணடிக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், நாம் அமல்ல அதிக கவனம் செலுத்தணும். நம்மளுடைய தக்குவா, இறையச்சத்தை பார்க்கணும். அல்லாஹ் இங்கே கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது இறையச்சம் தான் முக்கியம். தக்குவா யார் இடத்துல இருக்கிறதோ அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் என்பது என்ன செய்யுது? நசீபாகும். அந்த சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இங்கே சொல்லும் பொழுது அதன் மீது ஆசை வரணும். சொர்க்கம் நம்ம அடைஞ்சிடணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறணும் என்ற அந்த ஆசை நமக்கு வந்துடுச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் பின்பற்றுகின்ற அந்த தௌஃபீக்கை என்ன செஞ்சு கொடுத்துருவான். ஈமான் என்பது நம்ம விளங்கணும். அல் ஈமானு பைனல் ஹௌஃபி வர் ரஜா. அச்சம் என்பது வேண்டும். அல்லாஹ் அச்சம் வேண்டும். நரகத்தில் போட்டு விடுவானோ என்ற அச்சம் வேண்டும். அதே போன்று சொர்க்கத்தில் நுழைந்து விட மாட்டோமா என்ற அந்த ஆதரவு என்பது வேண்டும். எப்படியாவது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவானா, இதுதான் ஈமான். இந்த ஈமானை நாம் கொண்டு வரச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலும் வெற்றியை கொடுத்து விடுவான், நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுத்து விடுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துகளையும் பின்பற்றி நடப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாஸிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பி இஷ்ரஹ் லீ ஸத்ரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.